அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், தரம் 7 முதலாவது பாடம் இருவுடை சமச்சீர். அதுக்கு முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். முதலாவது இருவுடை சமச்சீர் என்றால் என்னென்று பார்க்க போகிறோம். ஒரு தள உருவானது நேர்கோடொன்றின் வழியே மடிப்பதன் மூலம் ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய இரண்டு பகுதிகளாக பிரிபடுமாயின் அத்தளவுரு இருவுடை சமச்சீருடைய தளவுரு என அழைக்கப்படும். இதை இப்போ மடித்த மண்டா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு மடித்த மண்டா அப்படி ஒன்றோட ஒன்று மேலே பொருந்தமண்டா அது இருவுடை சமச்சீர்ன்னு சொல்லுவோம். அது மடிக்கைக்குள்ளே வார அந்த அச்சு சமச்சீர் அச்சுன்னு சொல்லுவோம். மடிக்கைக்குள்ளே வார அச்சு இது ரெண்டு பக்கங்களும் பார்த்திங்கன்னா வடிவத்திலையும் சரி பரப்பளவிலும் சரி சமனாக இருக்கும். மடிக்கைக்குள்ளே வார ரெண்டு பக்கங்களும் சமனாக காணப்படும். அது பொருந்தாததை பார்ப்போம். ஒரு தளவுரையை ஒரு நேர்கோட்டின் வழி இரண்டாக பிரிக்கும் போது அவை ஒன்றுடன் ஒன்று பொருந்தாவிட்டால் அக்கோடு அந்த சமச்சீரச்சு அன்றுன்ற அர்த்தம். இப்போ இதை பாருங்க, இதை செவ்வகத்தை குறுக்க மடித்த மாட்டா அது ஒன்றோட ஒன்று பொருந்தாது. அப்போ அது சமச்சீரச்சு இல்லை, சமச்சீருடைய அச்சு உரு இல்லை. உதாரணம் பார்த்தா முதலாவது பாருங்க, இதை மடித்த மாட்டா ஒன்றோட ஒன்று பொருந்தும். அப்போ இது சமச்சீரச்சுடைய தளவுரு. இதுவும் பொருந்தும். செவ்வகம் இந்த பக்கம் மடித்த மண்டாலும் பொருந்தும், இந்த பக்கம் பிரித்த மண்டாலும் பொருந்தும். இதை பாருங்க, இது பொருந்தாது மடித்த மண்டா. இது சமச்சீருடைய தளவுரு இல்லை. இதை பாருங்க, இதுவும் பொருந்தாது, இது சமச்சீருடைய அச்சு இல்லை. இதுவும் அடுத்தது இருவுடை சமச்சீருடைய தளவுருக்களை வரைவோம். இது அப்படியே வரைகிறது. ஒரு பாதி வரைஞ்சிருக்குது, மிச்ச பாதியை வரைய சொல்லி கிடக்குது. அதே மாதிரியே வரைய போகிறாங்க. ஒரு பக்கம் என்னதோ அதே வடிவம் தானே மற்ற பக்கமும். இப்படி வரைந்தோம்னா இந்த மற்ற ஊர் இது இருவுடை சமச்சீர். இதை மடித்தோம்னா ரெண்டும் பொருந்தும். அதே மாதிரி இது இந்த பாருங்க, இதுதான் இதுண்ட மிச்சம். இது செவ்வகத்தில் மிச்சம். அதுதான் இருவுடை சமச்சீர் தளவுருக்களை வரையுதல்.